மனநல காப்பகங்களில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சீருடை இல்லாமல் வண்ண உடை உடுத்தலாம் என்று இந்திய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் உள்ளவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் உடைகளை அணிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பு இது. புத்தாடை அணியும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒருவிதமான சந்தோஷம் ஏற்படும். அந்த மகிழ்ச்சி மனநல காப்பகங்களில் சிகிச்சை பெறுபவர்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய மருத்துவ ஆணையம் அவர்களுக்கு வண்ண உடை வழங்க அறிவுறுத்தியுள்ளது. இந்த திட்டம் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் நோயாளிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். வண்ணங்களுக்கும் நம் எண்ணங்களுக்கும் தொடர்பு உள்ளது என்பதால் பல வண்ணங்களில் புதிய ஆடைகள் உடுத்தும் பொழுது நமது மனநிலை மாறும் என மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களும் சிறிய அளவில் தெளிவு வரலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இங்கே இருக்கிறவங்கன்றது பல வருடங்களாக இருக்கவங்களும் இருக்காங்க, மாத கணக்கில் இருந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அவங்கள கொண்டு வந்து கூட இருக்க முடியாது. சில சமயம் அவங்க வேலைக்கு போக வேண்டியது இருக்கலாம், அவங்கள கூட இருந்து பார்த்துக்க முடியாத மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க போடும்போது இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை they can continue to wear. தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு யூனிஃபார்மை கொடுத்தோம்னா நம்ம ஏதோ அந்த ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் யூனிஃபார்ம் போட்டேன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ற அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பிளாக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன், பல வருடங்கள் கழிச்சு கூட இங்கே வரவங்க சில பேர் சொல்லுவாங்க நான் உள்ளே இருந்தேன் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த இது இல்லாமல் அதை உடைக்கிறதுக்கான முதல் படி தான் இது. சீருடையை தவிர்ப்பதால் நோயாளிகள் தங்களுடன் சகஜமாக பழகுவதாக மருத்துவமனை ஊழியர்கள் கூறியுள்ளனர். யூனிஃபார்மாக இருந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன். இங்கே சுற்று வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ க்ரீன் கலர் யூனிஃபார்ம் அப்படின்னும்பொழுது வெளியில் இவங்க தப்பிச்சு போனால் கூட சரி, அக்கம் பக்கம் இருக்கவங்க அடடா பச்சை யூனிஃபார்ம் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு ஒரு கோடு இருந்தது. அதை மாற்றணும். இவங்கள சமுதாயத்திலேருந்து பிரித்து காட்டக்கூடாது, இவங்களும் நம்மளில் ஒருத்தர் தான் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த யூனிஃபார்ம் இல்லாத கலர் ட்ரெஸ்ஸில் இவங்களையே நம்மளை மாதிரியே நினச்சி இவங்களும் இருக்கணுன்றதுக்காக இந்த யூனிஃபார்ம் சேஞ்சஸ் வந்திருக்கு. வண்ணங்கள் நிறைந்த ஆடைகளை அணியும் போது நம் உணர்வு நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் என்கிறார்கள். அந்த வகையில் மனநலம் குன்றியவர்கள் பச்சை நிற சீருடைக்கு மாற்றாக தாங்கள் விருப்பப்பட்ட ஆடைகளை அணியலாம் என்ற செயல்பாடு பாராட்டிற்குரியது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் தனஸ்ரீ.